வணக்கம். இன்னைக்கு நாம நிஃப்டி இண்டெக்ஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்ப எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நிஃப்டியோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் இல்லையா? டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? எந்த ஒரு அனாலிசிஸா இருந்தாலும் நாம முதல்ல பார்க்க வேண்டியது மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுங்கிறது தான். ஏன்னா இந்த நம்பர்ஸ் தான் நம்மளோட முழு அனாலிசிஸ்க்கும் பேஸ். நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 25,342ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அது 25,456ல முடிஞ்சிருக்கு. ஸ்பாட் விலையை விட கொஞ்சம் ஜாஸ்தியா. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஏன் முக்கியம்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நடுவுல இருக்கிற இந்த வித்தியாசத்தை தான் நம்ம பிரீமியம்னு சொல்றோம். இது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை புரிந்துக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த கேஸ்ல பிரீமியம் பாருங்க, 113.25 பாயிண்ட்ஸ். இவ்ளோ ஸ்ட்ராங்கான பிரீமியம் இருந்தா அது பொதுவா மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ், அதாவது ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட் இருக்குன்னு காட்டுது. இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இந்த பிரீமியம் இந்த க்ளோசிங் பிரைஸ் எல்லாம் வச்சு மார்க்கெட் எந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகும்னு கணிக்க முடியுமா? இங்கதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் உள்ள வருது. முதல்ல சப்போர்ட்னா என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இது மார்க்கெட்டுக்கு ஒரு சேஃப்டி நெட் மாதிரி, ஒரு ஃப்ளோர் மாதிரி. பிரைஸ் கீழே வரும்போது இந்த லெவல்ல ஒரு சின்ன பிரேக் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த அனாலிசிஸ் படி 24,907ங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவல். ட்ரேடர்ஸ் எல்லாரும் இந்த நம்பரை ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா கூட இருக்கலாம். சப்போர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு சீலிங் மாதிரி, ஒரு உச்சவரம்பு. பிரைஸ் இந்த லெவலை தாண்டி மேல போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம அனாலிசிஸ்ல முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் 25,778 இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் இந்த நம்பரை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அது ஒரு புது ஆப்ட்ரெண்டுக்கான சிக்னலா கூட இருக்கலாம். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா மார்க்கெட் இப்போதைக்கு 24,907ன்ற ஃப்ளோருக்கும் 25,778ன்ற சீலிங்குக்கும் நடுவுல டிராவல் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ட்ரேடிங் ரேஞ்ச். ஓகே, இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சினாரியோவை பார்ப்போம். இந்த அனாலிசிஸ்ல ஒரு சூப்பரான பாசிபிலிட்டி பத்தி சொல்லியிருக்காங்க. குறிப்பா 2 அட்டுமணி, அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ் மேல கவனம் செலுத்துறாங்க. 25,300 மற்றும் 25,350. அட்டிமணினா ஒன்னும் இல்ல, மார்க்கெட்டோட கரண்ட் பிரைஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்க ஸ்ட்ரைக்ஸ் தான். அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒருவேளை மார்க்கெட் மேல போச்சுன்னா அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும்? இந்த அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் ஒருவேளை மேல போச்சுன்னா நாம பார்த்த அந்த 2 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஒன்னு 43.5ங்கிற லெவலை டச் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி வாங்க, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா முக்கியமான நம்பர்ஸையும் ஒரே இடத்துல தொகுத்து பார்த்துடலாம். அப்போதான் ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். இங்க பாருங்க, நிஃப்டி ஸ்பாட் க்ளோஸ் ஆனது 25,342, பிரீமியம் 113.25 பாயிண்ட்ஸ். கீழே சப்போர்ட் லெவல் 24,907, மேல ரெசிஸ்டன்ஸ் லெவல் 25,778. இதுதாங்க இன்னைக்கு அனாலிசிஸோட ஓவர்வியூ. கடைசியா ஒரே ஒரு கேள்விதான், இந்த கணிப்புகள்லாம் உண்மையா நடக்குமா இல்ல மார்க்கெட் நமக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்க போகுதா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.